அங்கே தான் நம்ம சீமானை கொஞ்சம் மதிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா சீமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2%, 4%, 8%, 11% வரைக்கும் அவர் முன்னேறிட்டு இருக்காரு. இங்கே வெற்றி தோல்வி உடனே வருது வரலைங்கிறது இல்லாமல் அவருக்கு தான் இப்போ மிகப்பெரிய வருத்தம். அவரே ஒரு தடவை ஓப்பனாக சொல்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பில்டப் பண்ணுது டப்புன்னு சினிமா மோகத்தில் வந்து அடிச்சுட்டு போனால் என்னடா அர்த்தம்னு சொல்கிறார். ஸோ அதனால் அவ்வளோ ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. அதில் நான் வந்து இல்லை நான் யாரோட ஒருத்தரோட சேர்ந்து ஜெயிக்கணும்னா அப்புறம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டும் கேரவனும் தான் சினிமாவா தம்பி அப்படின்னு ஜெயிக்கணும்னா அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும். தனி கட்சிக்குன்னு ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும், தனி கட்சிக்குன்னு ஏதோ அப்பதான் நம்ம நீங்க பொலிட்டிக்கலா சொன்னனால 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது. அதே 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அப்ப எது அடுத்த கட்டத்துக்கு நகரோடு இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அந்த டிஎம்கே அலையன்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வச்சிருக்காரு. அவர் வந்து சொன்னா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்குல்ல. இல்லைங்க, கம்யூனிஸ்டுக்கு வந்து நல்ல நாலேஜ், இதுதான் சரி இதுதான் அரசியல் இப்படி பண்ணணும் மக்களுக்கான விஷயம். ஆனால் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வரவே முடியாமல் இருக்கு. அதனால உண்மையிலேயே அரசியல் யாருக்கு தெரியுதோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்களான்றது பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுவே அரசியல் தெரியலங்கிறதுக்கான ஒரு அர்த்தமா பார்க்கலாம்ல. இருக்கலாம் ஒரு படம் ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆகலாம், 5 படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவருக்கு படம் பண்ண தெரியலன்னு தான் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு படத்தை மக்கள் ஏற்கலன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஆனா 5 படம் வரிசையா அவருக்கு பண்ணதுல அவருக்கு வந்து அந்த பல்ஸ் பிடிபடலன்னு நீங்க சொல்றீங்களா. ஒன்னு மக்களுக்கான படம், இன்னொன்னு உங்களுக்கான படம். உங்களுக்கான படத்துக்கு பெரிய ஏற்படாட்டாலும் நீங்க தொடர்ந்து மக்களுக்கான படம் பண்ணி உங்க பல்ஸ் எனக்கு தெரியும் பாஸ் அப்படின்னு காட்டுறீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி வந்து அவர்களால் வெற்றி பெற முடியல. அப்ப அந்த சித்தாந்தத்திலே ஒரு தோல்வி இருக்கு. கம்யூனிசம்ங்கிறது வந்து உலகத்துல எங்கேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டுலயே கம்யூனிசம் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரே இடம் வந்து கேரளா தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் அவங்க எலெக்ஷன் போட துப்பாக்கி சூடு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ரஷ்யாலேயோ சைனாலேயோ எல்லா இடத்துலையுமே வந்து அங்க வந்து சர்வாதிகாரம் தான் இருக்கு, கம்யூனிசம் இல்ல. கம்யூனிசம் சரியாங்கிறதுலே ஒரு கேள்வி வந்துடும். ஆனா நல்ல கண்ணையா மாதிரி ஒருத்தர் எல்லா கட்சியிலும் இருந்து சேர்ந்து போய் காமராஜரை நீங்க சொல்லலாம், கக்கனை நீங்க சொல்லலாம், நரேந்திர மோடியை சொல்லலாம், எல்லா கட்சியிலுமே சொல்லலாம், எந்த கட்சியிலும் இல்லாத அப்துல் கலாம் சொல்லலாம். அங்கதான் நம்ம சீமானை கொஞ்சம் மதிக்க வேண்டியதா இருக்கு. எப்படின்னா சீமானை வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2%, 4%, 8%, 11% வரைக்கும் அவர் முன்னேறிட்டு இருக்காரு. இங்க வெற்றி தோல்வி உடனே வருது வரலைங்கிறது இல்லாம அவருக்கு தான் இப்போ மிகப்பெரிய வருத்தம். அவரே ஒரு தடவை ஓப்பனாக சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பில்டப் பண்ணது டப்புன்னு சினிமா மோகத்தில் வந்து அடிச்சுட்டு போனா என்னடா அர்த்தம்னு சொல்றாரு. ஸோ அதனால அவ்வளவு ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் இருக்கு. அதுல நான் வந்து இல்லை நான் யாரோட ஒருத்தரோட சேர்ந்து ஜெயிக்கணும்னா அப்புறம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டும் கேரவனும் தான் சினிமாவா தம்பி அப்படின்னு ஜெயிக்கணும்னா அப்புறம் நம்ம எதுக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும். தனி கட்சிக்குன்னு ஏதோ ஒரு கொள்கை இருக்கணும், தனி கட்சிக்குன்னு ஏதோ அப்பதான் நம்ம நீங்க பொலிட்டிக்கலா சொன்னனால 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது. அதே 8% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு வந்து 4 எம்எல்ஏ 2 எம்பி. அப்ப எது அடுத்த கட்டத்துக்கு நகரோடு இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அந்த டிஎம்கே அலையன்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வச்சிருக்காரு. Grand Royal Tours and Prithvi Women's Innerwears, your perfect partner. Presence behind it straight from the heart with Rangaraj Pandey. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A to B Veg Restaurant.